இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் 2 டிப்ஸு சொல்கிறேன். சில பேர் வீட்டில் வந்து பெருசாக இருக்கும் சல்லடை. ஆனால் மாவு வந்து நம்ம கொஞ்சமாக தான் சலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சமாக சலிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய சல்லடை எடுக்கணும், தேடணும் அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த ஹோட்டல் கப்பெல்லாம் வரும் பாருங்கள், அதில் வந்து நம்ம வீட்டில் இந்த நெட் கிளாத்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஷால் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம வந்து நெட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். விண்டோக்கு அதில் மிச்சம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஃபெவி பாண்டு போட்டு இப்படி சுத்தமாக அப்படி ஃபுல்லாக ஒட்டிடுங்க. நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்படி இதில் வந்து நீங்கள் இப்போ பஜ்ஜி போட போகிறீங்க, இல்லை கொஞ்சமாக மாவு சலிக்கணும், வண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சும்மா கொஞ்சமாக அதில் போட்டுட்டு அப்படி சலிச்சிங்க வைங்களேன், எல்லா மாவும் வந்துடும். சூப்பர் மெத்தடாக இருக்கும் இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்த டிப்ஸ் வந்து, நம்ம சோப்பெல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எக்ஸோ அது இதுன்னு வாங்குகிறோம், விம் வாங்குகிறோம். அதை வந்துட்டு அப்படியே வச்சோன்னா குளக்குளன்னு போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகும். சில நேரம் தட்டி சிங்கில் விழுந்து அவ்வளோ சோப்பு வேஸ்ட்டாக போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த காய் சீவுறோம் பார்த்தீங்களா, கேரட் சீவுறது, அதில் எடுத்துகிட்டு நல்லா சீவிடுங்க. சீவிட்டால் இந்த மாதிரி ஒரு பொடி பொடியாக வந்துடுங்க. அது இங்கே பாருங்கள், சர்ஃபுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். இது வந்து சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இந்த மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஹோல் போட்டு விட்டுருங்க. ஹோல் போட்டுகிட்டே நம்ம பவுடர்லாம் எப்படி கொட்டுவோம் அந்த மாதிரி கொட்டிடணும். ஆனால் நீங்கள் ஈரம் படாமல் பார்த்துக்கணுங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம வேணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு தள்ளி எடுத்து வச்சுருங்க. இதை தொட்டு தொட்டு நம்ம பாத்திரம் சேர்க்கலாம். ஐடியா பிடிச்சிருந்தோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.